மீண்டும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தா, டைட்டில்லேயே நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது 2 எலக்ஷன்ல 2 கட்சியுமே பணம் குடுக்குறாங்க. அப்ப 2 கட்சிகளும் பணம் குடுக்கும்போது, வா எந்த கட்சிக்கு அந்த வாக்காளர்கள் வந்து வாக்கு செலுத்துவாங்க? இல்ல எந்த 2 கட்சியுமே ஒரே அளவுக்கு தான் பணம் குடுக்குறாங்க. எப்படி ஒரு கட்சி மட்டும் வெற்றி பெறுது? அந்த வாக்கு வித்தியாசம்லாம் எப்படி நடக்குது? அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லாவே பார்க்க போறோம். இப்ப எலக்ஷன்ல தேர்தல் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எதிர்க்கட்சி, ஆளுங்கட்சி 2 கட்சி இருக்கா? இப்ப ஆளுங்கட்சிங்கிறது எப்பவுமே அந்த நேரத்தில பதவியில இருக்கிறது தான் ஆளுங்கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு என்னன்னா எதிர்க்கட்சி. அதாவது அதை விட கம்மியான வாக்குகள்ல ஜெயிச்சிருப்பாங்க. தோத்துருப்பாங்க. அதை விட ஆளுங்கட்சிய விட கொஞ்சம் கம்மியான வாக்குல தோத்துருப்பாங்க. இல்லன்னா 2வது இடம் அதிக இடத்துல 2வது இடம் பெற்றிருப்பாங்க. அந்த மாரி தான் நம்ம எதிர்க்கட்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம அங்கங்க சின்ன சின்ன கட்சிகள் வந்து 2வது இடத்துல ஜெயிச்சிருப்பாங்க. இல்லன்னா கொஞ்சமான வாக்குகள் வித்தியாசத்துல தோத்துருப்பாங்க. இல்ல 2வது இடத்துல தோத்துருப்பாங்க. இல்ல கொஞ்சமான வாக்கு வித்தியாசத்துல தோத்துருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கும். இப்போ வந்து எலக்ஷன் நடக்குது அப்படின்னும் பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த அரசியல் கட்சிகள் அங்க இருக்கிற அரசியல் கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, மாமன்ற உறுப்பினர்கள், நகர நிர்வாகிகள், அந்த அமைப்பை சார்ந்தவர்கள், இந்த அமைப்பை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இருப்பாங்க. அவங்க தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதாவது எவ்வளோ பணம் குடுக்கலாம் அப்படிங்கிறத எப்படி சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஏரியாவுல வந்து ஓட்டுக்கு வந்து ஒரு 10,000 பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த 10,000 பேருக்கு இவ்வளோ பணம் குடுக்கலாம். இவ்வளோ பணம் குடுத்தா இவ்வளோ செலவாகும். அப்போ வந்து எலக்ஷன்ல கேண்டிடேட் நிக்கிறவங்ககிட்ட வந்து இவ்வளோ செலவாகும். அந்த செலவு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. பாசிபிள் அப்படின்னு சொன்னா தான் அடுத்து அவங்க கேண்டிடேட்டாவே சூஸ் ஆவாங்க. இல்ல அந்த செலவு பண்ண முடியாது அப்படின்னா கேண்டிடேட்டா சூஸ் ஆக மாட்டாங்க. இந்த ஏரியாவுல மக்கள் தொகை வந்து அடர்த்தி அதிகமா இருக்கு. இவங்க ஒரு ரூ. 200 குடுத்தா கூட வந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்ற பாசிபிள் இருந்தா அவங்களுக்கு ரூ. 200. இல்ல இவங்க கொஞ்சம் எஜுகேட்டடா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு ரூ. 500. இல்ல இவங்க வெல் எஜுகேட்டடா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு ரூ. 5000. அந்த மாதிரியான விஷயம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களோட வேலைய விட்டு வந்து ஓட்டு போடணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். தமிழ்நாடு ஃபுல்லாவும் சரி, இந்தியா ஃபுல்லாவும் சரி. நான் தமிழ்நாட்ட மட்டும் பத்தி பேசுவோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவங்களோட வேலைய விட்டு வந்து ஓட்டு போடணும். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அவங்க ஓட்டு போடணுங்கிறது கட்டாய கடமை அப்படின்னு சொன்னாலுமே, ஆனா அந்த வேலைய விட்டுட்டு வந்து அவங்க ஓட்டு போடுறதுக்கும் அவங்களோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத ஒரு மீட்டிங் மாரி போட்டு, அந்த கட்சிகள்ல அரசியல் புரசல மீட்டிங்லாம் போட்டு அதெல்லாம் பார்ப்பாங்க. அப்போ வந்து என்னன்னா, இவ்வளோ பணம் குடுத்து அவங்க வந்து கண்டிப்பா வாக்களிப்பாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும்ல. அந்த ஏரியாவ ஃபர்ஸ்ட்டு சூஸ் பண்ணிருவாங்க. யார் யாரு அப்படிங்கிறதையும் கரெக்ட்டா கன்ஃபார்ம் பண்ணிருவாங்க. இப்போ வந்து என்னன்னா, இந்த ஏரியா மக்கள் ரூ. 200 வந்து ஓட்டு போடுவாங்கன்ற பாசிபிலிட்டி இருக்கு. இல்லன்னா ஒரு சிலர் வந்து பணம் வாங்காம ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி இருக்கும். இல்லன்னா ஒரு சிலர் கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க. அப்படின்ற மாரியான சூழல ஃபர்ஸ்ட்டு உருவாக்கிருவாங்க. அதுக்கு அப்புறமா தான் இவங்க வந்து பணம் குடுக்குறதையே இது பண்ணுவாங்க. சரி, இப்போ வந்து ஒரு கட்சி வந்து பணம் ஒரு ரூ. 200 குடுக்குறேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா, இந்த கட்சி எவ்வளோ பணம் குடுக்குது அப்படின்றத 2 பேருமே கலந்து ஆலோசிப்பாங்க. மேல கட்சியில இருக்கவங்க, எதிர்க்கட்சியும் ஆளுங்கட்சி அவங்க இருக்காங்கல்ல, அப்போ வந்து அவங்க என்னன்னா, இந்த இப்ப நம்ம திமுக ரூ. 200 குடுக்குது அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஏடிஎம்கே வந்து ரூ. 300 குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்டு எந்த கட்சி குடுக்க போறாங்க, அவங்களோட வேல்யூவேஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த விஷயம் நடக்கும். இல்லன்னா ரூ. 200 குடுத்து இவங்க சேலை குடுக்க போறாங்க. ரூ. 200 குடுத்து இவங்க வேட்டி சேலை குடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குன்னா, இவங்க ரூ. 300 குடுத்து வேட்டி சேலை குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி காம்படிஷன் பண்ணுவாங்க. அப்படி காம்படிஷன் பண்ணி ஒரு அமௌண்ட் வந்து நிக்கும். எவ்வளோன்னு பார்த்தோம்னா 200 இல்ல 300 அவ்வளோதான். மேக்ஸிமம் மிஞ்சி மிஞ்சி போனா 500. 500ங்கிறது இப்ப இதுவரைக்கும் இருக்கிற எலக்ஷன்ல பாசிபிலிட்டீஸ்ல கிராமப்புறங்கள்ல, நகர்ப்புறங்கள்ல ரூ. 1000 வரைக்கும் போகுது. இல்ல அப்படின்னா ரூ. 1500 போகுது ஒரு ஓட்டுக்கு. அவ்வளோதான். அதனால நீங்க ஓட்டுக்கு பணம் குடுக்குறது வந்து தப்புன்னு சொல்லல. ஏன் அப்படின்னா கட்டாயமா அவங்க ஓட்டு போடுறதுக்கு வந்து நீங்க ஒரு பெஸ்ட் ஆஃப் சப்போர்ட் குடுக்குறீங்க. அன்னைக்கு வந்து ஓட்டு போடுறதுக்கு ஓட்டு வந்து நீங்க சும்மா போட வேணாம். உங்களுக்கு சம்பளமா குடுக்குறோம். நீங்க வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்ற மாரியான விஷயங்கள் தான் நான் பார்க்கணும். அதனால நான் தப்பா இது பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து இது சொல்லிறக்கூடாது. அதனால இவ வந்து அந்த வேல்யூவேஷன் வச்சு 2 பேருமே பணம் குடுக்குறாங்க. யாரு ஜெயிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல மக்கள் வந்து யார ஜெயிக்க வைக்கலாம். இல்லன்னா அவங்க அதை தாண்டி ஒரு ஃபினான்ஷியலா என்னென்ன சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். என்னன்னு பார்த்தோம்னா, மீட்டிங் கூப்பிடுறாங்க அப்படின்னா, ஒரு 5 மீட்டிங் அந்த எலக்ஷன் டைம்ல ஒரு 20 நாள் இருக்குல்ல, அந்த 20 நாள் 5 மீட்டிங் கூப்பிடுறாங்க. இல்ல 10 மீட்டிங் கூப்பிடுறாங்கன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் அதிகமா இருக்கும். அத தாண்டி பர்சனலா ஒரு சில விஷயங்கள் அஃபெக்ட் ஆயிருக்கும். அதை சார்ந்து தான் ஓட்டு போடுவாங்க. அப்ப பர்சனலான உதவிகள் வந்து அந்த நகரத்தில இருக்க நகர நிர்வாகிகளோ, இல்ல அந்த நிர்வாகிகள் வந்து ஓட்டு போடுறாங்க. அந்த நிர்வாகிகள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இல்லன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. ஸ்டேஷன்ல ஏதாவது பிரச்சனை வருது. இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு பர்சனலான பிரச்சனை வருது. பர்சனலான பண பிரச்சனை இல்ல. சொசைட்டில ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா அத சரி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பொறுத்து தான் ஓட்டு போடுவாங்க. அத பொறுத்து பணம் 2 பேரும் குடுத்தாலும் சமம் அளவுல 2 பேரும் 200 குடுத்தாலுமே, அதற்கும் மேல இந்த ஒரு விஷயம் மேலோங்கி நிக்கும். அதனால இது எப்பவுமே இங்கன்னு மட்டும் இல்ல எல்லா இடத்துலயும் நடக்கிற விஷயம் தான். அதனால அந்த மாரியான கட்சிகள் இல்லன்னா அங்க இருக்கிற அதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க நேரா ஒர்க் பண்ணியிருக்காங்க.
எந்த அளவுக்கு அந்த வாக்காளர்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அந்த எலெக்ஷன் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்துருக்காங்களா, இல்லை டீ வச்சு கொடுத்துருக்காங்களா, இல்லை பலகாரம் கொடுத்துருக்காங்களா, ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி அவங்கள எப்படி வரவேற்றாங்க, அது எல்லாத்தையும் பொறுத்து தான் இங்கே வந்து வாக்கு விழும். அதனால் பணம் 2 பேருமே கொடுத்தாலுமே வாக்கு விழுந்து அவங்க ஜெயிக்கிறதில்ல. அதை தாண்டி அதுக்கு பின்னாடி ஒரு சில விஷயம் இந்த நிர்வாகிகள் கட்சி சார்ந்தவங்க அந்த நிர்வாகிகள் வேலை செஞ்சுருப்பாங்க. அதை வச்சு தான் அவங்களுக்கு வந்து ஓட்டு விழும். இது சார்ந்து தான் அவங்க வெற்றியும் பெறுறாங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இன்னும் அடுத்த வீடியோவில் அரசியல் பற்றியான பகிர்வு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க் யூ. பை பை. டாட்டா.